வணக்கம் மக்களே. காலையில் 6 o'clock எழுந்துச்சி பிளாக் காஃபி குடிச்சிட்டு ரன்னுக்கு கிளம்பிட்டோம். என்னடா ரொம்ப நாள் டிம்கி குத்துட்டு இருந்தான், இப்போ திரும்பி சும்மா சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக போகிறோம். 4 kilometers. நம்ம கூட இன்னொரு கோவிந்தனும் இருக்கார், அதனால் கண்டிப்பாக ஓடிடுவோம். காலையிலே சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு 2 பேரும் அருமையாக ஓடிட்டு வந்துட்டு, என்னடா திடீர்னு இங்கே நிற்கிறான் பார்க்காதீங்க. டக்குன்னு ஒரு இடத்துக்கு கம்பம் போகிறதுக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. சரின்னு அவங்கள பிடிச்சி போட்டு காரில் 2 பேரும் கம்பம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா பொங்கல் வைக்கிறாங்களாம் தோட்டத்தில், அதனால் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக அங்கே போயிருந்தோம். வீடுலாம் இங்கே அருமையாக இருக்கும். ஒரு வீடும் அந்த காலத்து மாதிரி பக்காவாக இருக்கும். எங்கள் தாத்தா கட்டினது இது. இங்கே பாருங்கள், ஒரு வீடும் அப்படியே பெருசு பெருசாக இருக்கும். உள்ளே போகும்போது இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஒசரத்துக்கு இருக்குதுன்னு. அதுதான் அந்த காலத்து வீடுன்றது. கதவு கூட இங்கே பாருங்கள், சும்மா 10 அடி ஒசரத்தில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஜாலியாக அங்கே அப்போ தோட்டத்துக்கு வந்து இந்த 2 கியூட்டிஸ் இருந்தாங்க. பார்த்துட்டு இவங்கெல்லாம் பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு, அப்புறம் பார்த்தா பாம்பு புத்து. அப்புறம் அங்கே போய் வேண்டிட்டு, நீங்கள்லாம் வறுத்து தானே சாப்பிட்ருப்பீங்க வீட்டில். இங்கே பார்த்தீங்களா அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் அறுத்துட்டு ரெக்கையெல்லாம் பிச்சு கோழியை வாட்டி, அப்புறம் இந்த குட்டிக்கு மோப்பம் வந்துடுச்சு போல், அதனால மீன்ட்டு இருந்தான். அப்புறம் அவனை தட்டி விட்டு சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டு வெத்தலையை போட்டு நறுக்குன்னு சாயந்தரம் டீயை குடிச்சிட்டு நானும் மம்மியும் கிளம்பிட்டு வர வரல எனக்கு சரியான பசி. ஸோ சவர்மா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே கடையை சாத்திட்டேன் மக்களை.